வணக்கம் மகளே, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கல. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, ஓகேங்க. டேட்டா வீடியோ போகலாம். திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ், நோ ரெக்கமெண்டேஷன். வி ஆர் ஃபாலோ ஆல் செபி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கலாமா? குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னங்க பஞ்சாயத்து ஓட்டிட்டு இருக்கோம்னா, ட்ரம்ப் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் வந்து டேரிஃபை ரிவைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோங்கிற மாதிரி சொல்லல. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதை பற்றி நாங்கள் முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்த கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுற கதையாக இருக்குது அப்படின்னு கேட்டால், இப்போ வரைக்கும் 33 பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகிருக்கான். இந்தியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் அவன் நார்மல் ஆகிக்குவான். அடுத்து எஃப்ஐடி ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் என்ன பதிலாச்சுன்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்லாம் ஊரை விட்டு ஓடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2184 கோடி ஓகே வித்துட்டு உங்க அவகாசமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டான். அடுத்து பார்க்கணும்னா 9131 ஓகே கோடி ஓகேங்களா, 9131 கோடியில யாரு டிஐ தான் ஜேசாக அப்படி பாகுபலிக்கிற மாதிரி தூக்கி நிறுத்திருக்கான். ஓகே, நேற்று எஃப்ஐ எல்லாம் ஃபுல்லாக வெளியே போல முடிஞ்ச அளவுக்கு அவங்களால உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி வித்துட்டு ஒளிவு போயிருக்கான். ஆனால் டிஏ தான் நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, தூக்கி நிறுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். சரி, ஓகே. அடுத்து கோல்டு ரேட் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா, நம்ம சேனல் அதாவது இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது கோல்டோட ரேட்டு எவ்வளோ 9770 ரூபா டு 100 ரூபாயா இருந்துச்சுங்க. இப்போ 2000 ரூபாய் ஏறி போச்சு. 6 மாசத்துல சரியான ரிட்டர்ன்ஸ்ல யாரும் சொல்லல. கோல்டும் சரி சில்வர்லையும் சரி ஹை பீக்ல போயிட்டு இருக்கு. பார்த்து வாங்கிக்கங்க. எப்படியா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் ஒரு பீக் வந்தா ஒரு டவுன் வந்து தானே ஆகணும். இன்னும் கொஞ்ச நாள்ல 10 to 12% கண்டிப்பா கீழே விடும். தாராளமா வாங்கணும், வாங்கிக்கங்க. சரி, ஓகே. அடுத்து HDFC பேங்க் ஓகேவா, HDFC பேங்க்ல கதையே ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா 10 to 9%, அதாவது 10 அல்லது அவங்க சொல்றப்ப பாருங்க 10 அல்லது 9% என்ன இருக்காங்க. ஒய்எம்ஐ growth ஒன்றும் இல்லைங்க, இயர் ஆன் இயர் growthங்கிறது இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனால் இந்த வருஷத்துக்கு மட்டும் அப்ராக்சிமேட்டாக அதான் சொல்லல, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறது மட்டும் தான் ஃபினான்ஸ் சர்வீஸ் ப்ராப்பராக இருக்கும். மற்றபடி இந்த ரிப்போர்ட் வரதோ இந்த மாதிரி இது பண்ணுறதோங்கிறது அந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்காது. மேலிடத்துக்கு அவங்க கொடுக்கறது மட்டும் தான் ப்ராப்பராக கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 27 கோடியே, அதாவது 27 லட்சம் கோடிக்கு கிட்டத்தட்ட அவங்களோட growthங்கிறது இருந்திருக்குங்கிறத சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது ரிப்போர்ட், அதாவது அஃபிஷியல் ரிப்போர்ட் தான் தெரிஞ்சிடும். அடுத்து கோட்டக் ரிப்போர்ட் ஈவெண்ட் ஆகா நாங்களும் ஆகா அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்களும் 14.4 ஓகேவா, 14.4% என்ன பண்ணியிருக்கோம். நீ வந்து அப்ராக்சிமேட்டா ரெவென்யூ தானே க்ரோத் பண்ணியிருக்க, நாங்கள் எங்கள் நெட்ல நாங்கள் க்ரோத் பண்ணியிருக்கோம்டா அப்படிங்கிறத அவங்களும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நெட் அட்வான்ஸ் கொடுத்து அவங்களுமே ஆயிருக்காங்கிறத சொல்றாங்க. அடுத்து டிமார்ட் தான் தெரியாதா சொல்லிருக்கீங்க. அவென்யூ சூப்பர் மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் டிமார்ட்டோட ஸ்டாக். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 16,500 கோடி, இவ்வளோ 16,500 கோடிக்கு அவங்க வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. அந்த இம்பாக்ட் வந்து இன்னைக்கு தான் என்ன பண்ண தெரியும், லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாகவே தெரியும் உங்களுக்கு. டிமார்ட் ஸ்டாக் கீழே இறங்கிட்டே வந்துச்சு, அதாவது அவென்யூ சூப்பர் மார்க்கெட் ஸ்டாக் கீழே இறங்கிட்டே வச்சு. இந்த நியூஸ் எந்த அளவுக்கு இன்னைக்கு இம்பாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்க்கலாம். அடுத்து ஆல் இந்தியா ஓகேவா, ஆல் இந்தியா என்ன பண்ணிருக்காங்க, மகாநகர் கேஸ் கூட ஓகேவா, மகாநகர் கேஸ் கூட ஒரு கொலாபரேஷன், ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்பான்சர் மாதிரி, ஸ்பான்சர்ல பார்ட்னர்ஷிப்னு சொல்லலாம், ஒரு கொலாபரேஷன் பார்ட்னர்ஷிப் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்பிஜி ஓகே, எல்பிஜி கிடையாது, எல்என்ஜி கேஸை ஸ்பான்சர்லேயே வருது. அதாவது பார்ட்னர் பண்ணி அவங்களோட எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க, அதாவது அவங்களோட கம்பெனி க்ரோத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, ஒரு கொலாபரேட், ஒரு கம்பெனி ஆல் இந்தியாங்கிற பெரிய கம்பெனிக்கு என்ன தேவைப்படுது, ஒரு அது பேர் என்னது, பார்ட்னர்ஷிப் ஓகே, ஒரு ஆல் இந்தியாங்கிற கம்பெனிக்கே பார்ட்னர்ஷிப் தேவைப்படுது. அப்போ நமக்குலாம் தாராளமாக பார்த்துக்கங்க. அடுத்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் சரியான growthல இருப்போம், எங்களை தடுத்து நிறுத்தவே முடியாதுங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா கிட்ட 32% இயரான growth தான் அவங்களுக்கு இருந்திருக்கு. பெரிய விஷயம், 32% பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா இவங்க பாருங்க, HDFC பேங்க்கு 9 to 10% அளவு வச்சிருக்கானா, ஆனால் இவங்க பாருங்க
இவனோட கேபிட்டலுக்கு இவங்க கேபிட்டலுக்கு வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? நெட் கேபிட்டல் இவங்களுக்கு வேற அவங்களுக்கு வேற. சரிங்களா? இவங்க என்ன பண்ணிருக்காங்க 32%க்கு என்ன சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 15 கோடியே 16,000 கோடி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? 16,000 கோடிக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட குரோத்துங்கிறத புக் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ல தாங்க இந்த பஞ்சாயத்து அறிவிக்குது. என்ன அப்படின்னா லைக் வந்து யார் யாரு அப்போலோ, இந்த ஹெல்த் கேரு, அதுக்கப்புறம் இன்னொரு பிரைவேட் இருந்தாங்க மேக்ஸ் ஹெல்த் கேர், அவங்களும் சேர்த்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சிஜிஎஸ்ல இருந்து ஒரு ரிவிஷன் வந்திருக்கு. ஓகேவா? அவங்களோட இது அதாவது அவங்களோட ரேட் எல்லாம் குறைங்க, இந்த ஆப்ரேஷன் பில் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அந்த இதெல்லாம் இது பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி எங்கன்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் சர்வீஸ்ல இருந்து அவங்களுக்கு ஒரு இது கிடைச்சிருக்கு. ஓகேவா? அது வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ண போகுதுங்கிறத இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பனே பார்க்கலாம். அதுக்கப்புறம் செயல்கள் ஓகே, நான் கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணல அப்படின்னாலும் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் எழுதிருப்பேன். அந்த ஸ்டாக்கை போய் நீங்கள் புரோக்கர்ஸில் செக் பண்ணிக்கோங்க. இந்த செல்கேர் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. எவ்வளோக்கு 712 கோடிக்கு அவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எங்க அப்படின்னா அதாவது எங்க ஆர்டர் கிடைச்சது மேட்ரு கிடையாது, எந்த இடத்துல கிடைச்சதுங்கிறதா மேட்ரு. எங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகேவா? மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்கு அவங்க தான் இனிமேல் எலக்ட்ரிக் சப்ளை பண்ண போறாங்க. அதாவது ஃபுல்லா இல்லை, அவங்களுக்கு மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்கு எலக்ட்ரிக் சப்ளை பண்ணுறதுக்கு கிடைச்சிருக்கு. இதில் அரசின் தலையில் சொல்ல கேட்கக்கூடாது. ஏமாதிரி இவ்வளோ பெரிய கம்பெனி இருக்காங்க, எதுக்கு இவங்களுக்கு இவ்வளோ ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா என்கிட்ட கேட்கக்கூடாது, அது எனக்கு தெரியாது. சரி ஓகே. அடுத்து ஃபேக்டெக். ஓகேவா? இந்த ஃபேக்டெக் ஓகே, இந்த ஃபேக்டெக் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்குமே ஆர்டர் கிடைச்சிருக்கு. எவ்வளோன்னா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் அவங்க கம்பெனிக்கு அது ஆர்டர் தானே. இதுதான் 68 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அடுத்து மெடிக்கோ ரெமெடிஸ் கிட்டத்தட்ட அவங்களோட சப்ளை. ஓகேவா? ஜிஎஸ்ஓலாம் ஒன்றும் இல்லை, அவங்களோட சப்ளை. ஓகேவா? கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு சப்ளை ஆர்டர்ஸ் மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட யூஎஸ்டியில் சொல்கிறேன் நான். ஓகேவா? யூஎஸ்டியில் 1,78,10,000 அவங்களுக்கு யூஎஸ்டிங்கிறது சப்ளை. அதாவது இந்த மெடிக்கல் ரெமெடிஸ் வந்து அவ்வளோக்கு சப்ளை பண்ணி கழிக்கிறாங்க. இன்னைக்கு நியூஸ் போதுமானதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டிமார்ட்டு நான் ஓரளவுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. மற்றபடி ஃபைண்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு நான் இன்னைக்கு மோஸ்ட்லி டிமார்ட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, உங்களோட ஏதாவது அனலிஸ்ட் வேணும், மற்ற ஏதாவது வீடியோ பற்றி இல்லை ஸ்டாக் பற்றி இல்லை வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் தாராளமாக கமெண்டில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அனலிஸ்ட் வேணும்னாலும் சொல்லுங்கள், நாளைக்கே அனலிஸ்ட் பண்ணி வீடியோவாக வந்துடும். ஓகே, டாட்டா, ரொம்ப டேக் கேர். அப்புறமேட்டு என்னது திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா.